வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். என்ன சிறப்பு இன்னைக்கு அப்படின்னா, 2 கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையின் ஆசிரியர்கள் இருவருமே பங்கேற்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயக்குமார் கூறியது போல அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை அப்படின்னு KP முனுசாமி பேசியிருக்கிறார். நேற்று ஜெயக்குமார் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கும்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, விரைவில் இணைப்பு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமைச்சர் பதவி கூட இருவருக்கு, OPS தரப்பை சேர்ந்த இருவருக்கு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 தரப்புலையுமே பேசியிருக்கிறாங்க. குழு அமைக்கப்பட்டிருக்கு கட்சியை நடத்துவதற்கு. அதற்கு தலைவராக OPS இருப்பார், துணைத் தலைவராக எடப்பாடி இருப்பார் அப்படின்லாம் சொல்லி பேசினாரு. அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமாக இப்போ KP முனுசாமி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. காழ்ப்புணர்ச்சி காரணமாக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் ஜெயக்குமார் அப்படின்னு முனுசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இணைப்பை திரு ஜெயக்குமார் விரும்புகிறது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. அவர் அதை விரும்புகிறார். எல்லோரும் இணைய வேண்டும் என்கிற கருத்து அவரிடம் மேலோங்கி இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். நான் வெகு காலமாகவே அவர் இணையணுன்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுவதெல்லாம் எதிர்த்தரப்பிலிருந்து மறுப்பு வருகிறது. அப்படிங்கிற போது இந்த துளிகள் வெளியேறினால் கடலா கவலை கொள்ளுன்ற மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு OPS விலகிய போது அதிமுக 2ஆக பிளவுபட்டு விட்டது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உருவாச்சு. ஆனால் இன்றைக்கு ஊரெங்கும் சென்று ஒரே பல்லவியை அவசரமாகவே பாடிக்கிட்டு இருக்கார். அந்த பாடலுக்கு அவருக்கு மக்களிடம் எதிர்பார்த்த அளவு வரவேற்பு இல்லை. யாரை சொல்றீங்க? திரு OPS அணிகிட்ட. அதனால அவர்களுடைய சுருதி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் OPS தன்னந்தனியாக விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்பி வருவார்களோ என்கிற ஒரு நிலை உலவுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே எடப்பாடியாரிடம் பேசுகிறார்கள், இங்கே வரப்போகிறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்கு. அதனால நான் ஜெயக்குமார் இணைய வேண்டும் என்கிற விருப்பத்தை முன்வைப்பதும் திரு முனுசாமி அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதான் அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையா நடந்த மாதிரி தெரியல. எங்கு பேசுகிறார்கள், தலைமை கழகத்தில் பேசுகிறார்களா, அது என்னன்றெல்லாம் தெரியல. இப்படி பல காலம் சொல்லப்பட்டு இருக்கு. பிளவுற்ற நாளிலிருந்து இன்று வரை பேச்சுவார்த்தை நடக்கிறது. OPSக்கு சுருதி குறைஞ்சு போச்சுன்னா ஏன் ஜெயக்குமார் தொடர்ந்து அழைக்கணும்? நீங்க தான் சொல்றீங்க ஜெயக்குமார் தொடர்ந்து வெளிப்படுத்துறாரு. அதான் சொல்றேன். அங்கே அந்த அணி பலவீனப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு OPS முன்வைக்கக்கூடிய கோஷத்தில் நம்பிக்கை இல்லை. மரணத்தில் மர்மம்னா போக வேண்டியதானே CBIக்கு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அவரை நோக்கியே திரும்பி பாய்கிற கணைகளாக மாறுகிறது. அவர் வைக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் அவரை நோக்கிய கேள்விகளாக மாறுகிறது. அப்படி இருக்கிற போது அவரிடம் இருப்பவர்களுக்கே நம்பிக்கையற்ற நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைய ஆரம்பித்து விட்டது. கரைய ஆரம்பித்ததை வேகப்படுத்துறதுக்கு ஜெயக்குமார் கையாளக்கூடிய ஒரு யுத்தியா கூட இருக்கலாம். இல்ல, இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கல? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். பேச்சுவார்த்தை வெளிப்படையாக நடக்காத நிலையில் நடப்பு ரகசியமா நடக்குது. அப்போ அது தெரியல. அதை விளக்க வேண்டியவர் திரு ஜெயக்குமார் தான். எப்படி பார்க்கலாம் திரு குமரேசன்? அது ஒரு திட்டவட்டமான வடிவத்துக்கு வர்ற வரைக்கும் இது போன்ற செய்திகள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். ஊக செய்திகளாக தான் வந்து கொண்டு இருக்கு. இது யூக செய்திகளே இல்லையே. இல்லை, நான் சொல்றது முதல்ல நான் ஒரு கட்டத்தில் இப்படி ஊக செய்திகளாக வரும். ஆனால் சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு அமைச்சரை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது நண்பர் சொன்னது போல பல வடிவங்கள் இருக்கும். ஒன்று அதிகாரப்பூர்வமாக இன்னார் வாங்க சந்திச்சு பேசுறது, அல்லது ஒரு ஒரு டீ பிரேக் பேச்சுலாம் இருக்குல்ல, ஆனால் அதெல்லாம் கூட நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு மொபைலில் பேசிக்கலாம்ல. இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் நேற்று பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுதான் நாங்க முடிவுக்கு வந்திருக்கிறோன்னு என்னென்னலாம் முடிவெடுத்தாங்களோ எல்லாத்துக்குமே அவர் இறுதி உரை எழுதினதா தான். ஆமாம், ஒரு குழுவே அமைக்கப்பட இருக்கிறது. அந்த குழுவில் OPS தலைவராக இருப்பார், எடப்பாடியார் துணைத் தலைவராக இருப்பாருலாம் அந்த திட்டவட்டமான ஒரு வடிவத்தை கொடுக்குற போது அப்போ இது வெறும் சும்மா கற்பனையிலேருந்து அவர் சொல்லியிருப்பாரான்னு நமக்கு தெரியல ஒன்று. ஆனால் இது அதே நேரத்தில் இந்த அணியினர் ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கும்போது இவர் அவங்களோட அணியோட சுருதி குறைஞ்சிருக்கும் போது ஏதாவது வகையில் தங்களை தக்க வைத்துக்கொள்ள இதெல்லாம் செய்கிறாங்கன்னு அவர் கருத்து சொல்கிறார். இப்போ என்னுடைய பிரச்சனை என்னென்னா, நான் தொடக்கத்திலேருந்தே வேறு சில விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். உதாரணமாக OPS அவரிடமிருந்து அந்த முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்காவிட்டால்
இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற அத்தனை பிரச்சனை ஏதாவது ஒன்றையாவது அவர் எழுப்பியிருப்பாராங்கிற கேள்வியை நான் உண்மையில் அது ஒரு தார்மீகமான பதிலளிக்க வேண்டிய ஒரு கேள்வி அது. ஆனால் இப்போ அப்புறந்தே பார்க்குறோம். இப்போ ஆக எனக்கு அப்படிலாம் அவர்கள் இல்லை என்கிற போது எனக்கு என்ன ஒரு அடிப்படையான சந்தேகம் வருகிறது என்றால், இப்போ எல்லா பத்திரிகைகளும் அது எழுதியிருக்கின்றன, அரசியல் இயக்கங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கின்றன. என்னவென்றால், அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா, உண்மையிலேயே இவர்கள் மீண்டும் இணைவார்களா மாட்டார்களா என்பதெல்லாம் முடிவு செய்கிற வலு அவரிடம் இல்லை. அந்த முடிவு செய்கிற இடம் என்பது வேறு, அது தில்லியில் இருக்கிறது. அங்கே இருந்து சுவிட்ச் போடாமல் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் அதை தீர்மானிக்க இருப்பது பிஜேபி. இதனால் தங்களுக்கு என்ன ஆதாயம், தங்களுக்கு என்ன தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு வேறு என்ன செய்ய முடியும் என்கிற கணக்கில் தான் அவர்கள் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமிக்கையை காட்டாமல் இதெல்லாம் நடக்காது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அண்ணன் சொல்வது நானுமே ஆமோதிக்கிறேன். என்ன காரணம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான தலைமை மாற்றத்தை அமைதியாக நடத்திய நிலையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் இவர்தான் என்று ஒட்டுமொத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள், கிளைக்கழகங்கள் தொடங்கி தீர்மானங்கள் எல்லாம் போட்டு தலைமை மாற்றம் அமைதியாக நடந்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தியானம் அப்படின்ற இடத்துக்கு போனார். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பல காலமாக நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். சமீபத்தில் அவுட்லுக்கில் அதை போட்டு உடைச்சிட்டாரு திரு குருமூர்த்தி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குழப்பமான சூழ்நிலையில் என்னை வந்து சந்திச்சார், இந்த நிலையில் நான் என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்டார், நான் அவரிடம் சில ஆலோசனைகளை சொன்னேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆக தன்னை இயக்குவது பிஜேபி தான்றதும் பிஜேபி தான் திரு ஓபிஎஸ் இயக்குகிறது என்பதையும் வெளிப்படையாவே அவுட்லுக்ல சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் பேசினதுதானே கேட்கிறோம். இரண்டு அணிகளுமே இன்றைக்கு இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். அதற்கு பிறகு நீங்க சொல்றது ஜெயக்குமார யாரை இல்ல நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு வல்லாதிக்க அரசியலை பயன்படுத்தி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்களது விழியசைவில் வழி திசையில் பாஜக இயக்குகிறதோ என்கிற சந்தேகம் கடைக்கோடி தொண்டனுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துகிறது போல பல செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஜிஎஸ்டியா இருக்கட்டும், உதயா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அதிமுகவினுடைய அம்மாவினுடைய நிலைப்பாடு, அம்மாவினுடைய அந்த அவர்கள் முன்வைத்த அந்த எதிர்ப்பு நிலை, இவற்றிலிருந்து ஒரு நேரடி மாறுதல் எல்லாம் பார்க்கிற போது சந்தேகங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது. அதாவது அச்சம் என்பது மடமைகடா என்று போதித்த புரட்சி தலைவரின் இயக்கமா இது? அஞ்சுவதும் அஞ்ச வருவதும் யாதொன்றும் இல்லை என்று சொன்ன அந்த துணிச்சலின் அடையாளமான அம்மாவின் இயக்கமா இது? எங்கேயோ யாரிடமோ அடிபணிகிறார்களா? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லையே? ஆக சிலரின் பயத்திற்காக, சிலரின் சிரமத்திற்காக இயக்கத்தை காவு கொடுப்பதா? இப்படியெல்லாம் சில கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சந்தேகங்களை கேள்விகளையும் சந்தேகங்களையும் வச்சுட்டு ஏன் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் பிஜேபிக்கு? அந்த சந்தேகங்களை இதையும் நீங்க சேர்த்துக்கலாம். வழியை கொடுத்தார்களா, வழி வந்து கொடுத்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. கேள்விகளை மறைக்க முடியாது. இல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு ஆதரவு கொடுக்கறத புரிஞ்சுக்க முடியுது. தினகரன் ஆதரவு கொடுக்கறத எப்படி எடுத்துக்கிறது? நான் தான் சொன்னேன் இல்லையா, இயக்கத்தினுடைய பெரும்பான்மை முடிவு செய்து விட்டாங்க. பிரதமருடைய நேரடி கோரிக்கை திரு இபிஎஸ்ஸிடம், திரு ஓபிஎஸ்ஸிடம் இங்கே கேட்கவே படவில்லை, இங்கே கோரிக்கையே வைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு புகாரும் வருகிறது. என்னை பொறுத்தவரை இவர்கள் அங்கே கழகத்தினுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் அத மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. கடந்த காலங்கள்லயும் நீங்க இல்ல, இன்னொன்னு கடந்த தேர்தலிலே கடந்த காலங்கள்ல திமுக ஆதரிச்ச வேட்பாளரையும் அதிமுக ஆதரிச்சிருக்கு. கடந்த ஒரு நிலைப்பாட்டை இதுவரைக்கும் எடுக்கவே இல்லைன்னா இல்ல அப்படி சொல்லவில்லை. கடந்த தேர்தலிலே திரு சங்மா அவர்களை அம்மா அவர்கள் எல்லாம் சேர்ந்து முன்வைத்த போது பாஜக ஆதரித்தது. ஆக பாஜக தங்களை ஆதரித்ததற்கு சமன் செய்கின்ற முயற்சியாக கூட இருந்திருக்கலாம். இல்ல பெரும்பான்மையா முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு தரப்பு தான் பெரும்பான்மைன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சிறுபான்மைன்னா நான் அப்படி சொல்லவில்லை. அது இரண்டு அணிகள்னு சொல்லி பேசப்படுகிற நிலையில் இரண்டு அணிகளும் முடிவு செய்துட்டாங்க. இருவரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது, அவர்கிட்ட கேட்டாங்க, அவர்களும் துணை சபாநாயகர் மூலமா பொதுச் செயலாளர்கிட்ட பேசினாங்க என்ற கருத்தெல்லாம் ஒப்புக்கு விட்டு பார்க்கிற போது இந்த முடிவில் அரசியல் களப்பட்ட ஒரு முடிவை தான் அவங்க எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல அச்சம் இல்லாம முடிவு எடுக்கணும்னா அந்த முடிவை தினகரன் ஏன் எடுக்கல? இல்ல நான் தான் திருப்பி இல்லை, அதாவது பல வற்புறுத்தல்கள், பல அச்சுறுத்தல்கள், இவற்றில் ஒன்றாக இந்த குடியரசுத் தலைவர் ஆதரவு என்பது இருக்காது என்று நான் நம்புகிறேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அது ஒரு அரசியல் தேர்தலுக்கான முடிவல்ல. முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமை பீடத்தை உருவாக்குகிற ஒரு விஷயத்துல போயிட்டு அரசியல் பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்களும் அரசியல் நடத்தியிருக்க மாட்டார்கள். இவர்களும் அரசியல் நோக்கத்தோடு ஆதரித்திருக்க மாட்டார்கள் நான் நம்புறேன். இதெல்லாம் வசதியா இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து குறை சொல்றதும்
இதெல்லாம் ஒத்து வராதோ அதுக்கெல்லாம் இதுல வந்து அரசியல் ரீதியான ஒரு முடிவுன்னு நழுவி போறதும் இல்ல அப்படி இல்ல. ரெண்டும் முரண்பட்ட இல்ல அப்படி சொல்லல. எல்லாத்தையுமே புகார் இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கறாங்கன்னா அவங்களால முடிவு எடுக்க முடியாதா? நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம், நீங்க முடிவு எடுக்க முடியாதா? இப்ப தொண்டர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய இயக்கம் செஞ்சு போதேன்னு சொன்னா இப்ப தொண்டர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்காதா? நீங்க நாங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு தினகரன் முடிவு எடுக்கிறாருன்னா 1.5 கோடி தொண்டர்கள் ஆதரவு இங்க கிடைச்சிருக்காதா? அப்படி முடிவெடுத்திருக்க எல்லாவற்றையுமே ஒரே புகாராக அடுக்கி எல்லாமே அவர்கள் தான் அதுதான் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது. வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்ல உணர்வது இது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். இதுல இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இதுல வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருதுறோம். ரெண்டையும் பிரிச்சு தான் பார்க்கணுமா திரு குமரேசன்? குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஆதரவுங்கிறது அரசியல் ரீதியா எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு, மற்றதெல்லாம் வந்து அழுத்தத்தின் அடிப்படையில் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம், இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? நண்பர் ஒன்று சொன்னார், அச்சம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அந்த அச்சம் எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறதுங்கிற கேள்வி இருக்கு. என் கை சுத்தமாக இருக்கிறது என்றால் யாரை பார்த்து நான் அஞ்ச வேண்டும்? அப்போ அதுதான் அங்க இவர்களை நெருக்குகிறவர்களுக்கு தினகரனுக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பாக பொருந்தும். தினகரனுக்கும் அந்த நெருக்கடி இருக்கிறது. ஏன்னா மீறி செயல்பட்டால் என்ன ஆகும் என்பதே இப்போ சிறைக்கு போயிட்டு வந்த அனுபவத்திலேருந்து அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறார். எனவே இந்த நான் அரசியல் ரீதியான முடிவு என்று கூட நான் பார்க்கல. அரசியல் ரீதியான முடிவு என்பது கொள்கையை அறிவித்து இன்னென்ன காரணத்திற்காக நான் இவர்களை கோவிந்தா ஆதரிக்கிறோன்னு சொல்லி அறிவித்தா அது அரசியல் ரீதியான முடிவு. மாறாக அது அச்சத்தின் பால் சிக்கி அதிலிருந்து நழுவ வேண்டும் என்றால், தங்களை சொந்த முறையில் தங்களுடைய குற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிஜேபியுடைய இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் உட்பட்டாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இந்த அதிமுகவுடைய 2 அணிகளும் இருக்கின்றன. இவருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று மக்களுக்கு இன்னும் குழப்பமாக இருக்கின்ற தினகரனுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய போஸ்டர். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை நான் கருதுகிறது, மற்ற விஷயங்கள்லாம் எனக்கும் அந்த ஐயம் உண்டு, மக்களுக்கும் அந்த ஐயம் இருக்கிறது. கழகத்தின் தொண்டர்கள் கூட இது விவாதிக்கிறாங்க. என்ன விவாதிக்கிறாங்கன்னா, இப்போ அம்மாவும் சின்னம்மாவும் இருந்த காலத்தில் இதே போல திமுகவும் காங்கிரசும் 1 டஜனுக்கு மேலான வழக்குகளை போட்டார்கள். இதே அமலாக்க பிரிவு, இதே வருமான வரித்துறை. சின்னம்மா 29 நாள், இது அம்மா 29 நாள் சிறையில் இருந்தாங்க, சின்னம்மா வந்து 9 மாதம் சிறையில் இருந்தாங்க. அன்றைக்கு இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம், இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு அவர்கள் பயந்திருந்தால், அடிபணிந்திருந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கே மண்டிகிட்டு இருக்காது. அவர்களிடம் தங்களுடைய இன்றைக்கு தீர்ப்புகள் கூட திசை மாறி போயிருக்கலாம், வழக்குகள் கூட நீர்த்து போயிருக்கலாம், தங்களை அவர்கள் வலிமைப்படுத்திக் கொண்டு காப்பாற்றி இருக்கலாம். இப்படியெல்லாம் கூட கடைக்கோடி தொண்டர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாட்டில் 3 தரப்பும் ஒரே முடிவு எடுக்கிற போது மற்ற விஷயங்கள்ல இணைந்து செயல்படுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? என்ன கொள்கை மாறுபாடு? அதனாலதான் சொல்றேன், இந்த 3 பேரும் ஒரு கண்ணோட்டத்தில் இணைந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான எதிரியை ஆதரிக்கிறது என்கின்ற ஒரு கோட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். தவிர இதற்கு பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நான் நம்பல. இந்த இணைப்பு வந்து இனிமே சாத்தியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறதா? தொண்டர்கள் இணைந்து விடுவார்கள். நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி எஜமான்ட்டு இருந்து உத்தரவு வரலன்னு சொன்னா ஓபிஎஸ் இணைய மாட்டாரு. அவரை பிரித்தது யார்? பிரித்ததின் நோக்கம் நிறைவேறிவிட்டதா? பாஜக தான் இதன் பின்னணியில செயல்படுகிறது. செயல்பாட்டினுடைய அவங்க ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் கிடைக்கல. அதனாலதான் முனுசாமி வேமா ஓடி வந்து உடனே பக்கத்துல மைத்ரே நிக்கிறாரு. இருவரும் ஓடி வந்து மறுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவங்க சொல்ற காரணம், முனுசாமி திருப்பி சொல்ற காரணம் வந்து எங்களுடைய 2 கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இணைப்பு சாத்தியம் இல்லைன்னா முனுசாமி சொல்றாரு. ஏற்கனவே வச்ச 2 கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, புதிதா ஒண்ணு சேர்த்திருக்காரு. விஜயபாஸ்கரன் நீக்கணும்ன்றதும் சேர்த்திருக்காரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படின்னு கேட்டா, நான் தான் திருப்பி சொல்றேன், மரணத்தில் மர்மம் என்றால் நீதிமன்றத்தின் ஆடுங்கள். 72 நாள் முதலமைச்சராக இருக்கிற போது உங்களுக்கு இயலாத சந்தேகம், நீங்களே ஒரு உத்தரவு போட்டிருக்கலாமே, ஒரு விசாரணைக்கு அப்பொழுதே நீங்கள் உத்தரவு செஞ்சிருக்கலாமே. அப்பொழுதெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது இணையாமல் இருப்பதற்காக வைக்கப்படுகிற இது ஒப்புக்கான காரணங்கள் தான். அந்த நொண்டி கழுதைக்கு சரிக்கிறது சாக்குன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது சொல்லப்படுவது 2 காரணங்கள் என்று, சொல்லப்படாமல் இருப்பது உண்மையான பேரம் என்ன என்பது. ஏன்னா அந்த உண்மையான பேரம் என்பது என்னங்கிற வெளியே வரும்போது தான் இவருடைய அரசியல் என்பது எவ்வளோ அருவருப்பாக இருந்திருக்கிறது என்பது வெளியே தெரிய வரும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் சொல்ல பிஜேபியோட நெருக்கடிக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்த பல மக்கள் விரோதமான நடவடிக்கைகள், இப்போ வந்திருக்கிற ஜிஎஸ்டி உட்பட, அல்லது ஏற்கனவே வந்த அந்த இறைச்சிக்காக கால்நடைகளை விற்கக்கூடாது வாங்கக்கூடாது என்கின்ற அந்த கொடூரமான சட்டம், இது குறித்தெல்லாம் அதிமுகவுக்கு நாங்கள் அரசை கூட கேட்கல, எடப்பாடியார் அரசை பற்றி நான் கேட்கல, அதிமுக என்ற கட்சிக்கு என்ன நிலைப்பாடு? ஒரு கட்சி என்ற முறையில் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல, யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க? ஏன் இது வரைக்கும் அதை உறுதியாக ஒன்று ஆதரிங்க, இல்லை எதிருங்க, 2 இல்லாமல் நான் நீதிமன்றம் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிறேன்னு படிச்சுட்டு சொல்கிறேன், இப்படியான இந்த பதுங்கல் வேலைகள் ஏனுங்கிற கேள்வி. இப்போ முனுசாமி அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி 2 கோரிக்கை. ஒன்று, சசிகலா குடும்பம் தலையிடக்கூடாது,
அப்புறம் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணைக்கு வரணும். அது வெளியே சொல்லுகிற காரணம், சொல்லப்படாத காரணம் வேற இருக்குன்னு சொன்னேன். இப்போ அடிஷனலாக இப்போ ஒன்று சேர்த்துருக்கிறாரு, விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் சொல்லி. நான் என்ன கேட்குறேன், இப்போ இப்படியான குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக வருகிற போது பலரும் இப்போ அந்த கோரிக்கை வச்சுட்டாங்க, விஜயபாஸ்கரை விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் விஜயபாஸ்கரை பதவி நீக்கணும் சொல்லி. அப்படி ஒரு முடிவை ஏன் எடப்பாடியாரால் எடுக்க முடியவில்லை என்றால், முன்பு ஜெயலலிதா அவர்கள் ஆளுமையில் இருந்த போது இருந்த நிலைமைக்கும் இப்போதுள்ள நிலைமைக்கான அப்பட்டமான வேறுபாடு. அது என்னவென்றால், எடப்பாடியார் அவர்களால் தன்னுடைய அமைச்சரையோ அல்லது எம்எல்ஏக்களையோ கூட கேள்வி கேட்க முடியாது. மாறாக அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் எடப்பாடியாரை கேள்வி கேட்க முடியும் என்கின்ற அளவுக்கு அங்கு நிலைமை மோசமாக என்ன சூழல், எந்த அடிப்படையில் அப்படி இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சு. அதான் ஏற்கனவே அந்த அச்சம், அந்த அச்சத்துக்கு காரணமான இவருடைய தவறுகள், ஊழல்கள், இப்படியான எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எல்லாரும் மாட்டிட்டு இருக்கிற விஷயத்தை தான் பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, சாட்டையை வீசிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இதை போதும் நினைக்கிற வரைக்கும் இந்த ஆட்டங்கள் தொடரும். இல்லை வேற ஒரு முடிவுக்கு போயிடலாம் வந்துட்டாங்கன்னா அப்போ இணையறதா அல்லது இணைப்பை மறுக்கிறதாங்கிற அந்த வாதமும் முடிவுக்கு வந்துவிடும். இல்லை, ஆட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத விட்டு கடந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை பலமுறை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எதில் பதிவு செய்து? எங்களுடைய நாளிதழ், குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு பல தவறுகளில் மிக தெளிவாக கட்சியின் நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். கட்சி பத்திரிகை இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இல்ல, நமது எம்ஜிஆர் கட்சியோட பத்திரிகையே இல்லைன்னா சொல்றேன். இல்ல, அவரு கொடுத்த விளக்கம் நான் சொல்கிறதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். நான் அப்படி சொல்லல. அந்த நிலைப்பாட்டுக்கும் அதிமுக சொன்ன நமது எம்ஜிஆர் சொல்லியிருப்பதெல்லாம் எங்களுடைய கருத்து இல்லைன்னு தான் நான் சொன்னேன். நமது எம்ஜிஆர் எங்களுடைய நாளேடு இல்லை என்று நான் சொல்லவே இல்லை என்ற விளக்கத்தை அவர் சொன்னார். சரி, அப்ப அது சரின்னா ஜெயக்குமார் நேற்று பேசினது ஏன் கட்சி பத்திரிகையில வரல? ஜெயக்குமார் நேற்று தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, என்னென்னலாம் முக்கியமான முடிவுலாம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாரு. ஏன் ஜெயக்குமாருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நீங்க ஏன் அவருடைய பேச்ச பதிவு? பலகட்ட பேச்சு, பல காலமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று சொல்லுவது போது எங்கள் கண் முன்னே ஒரு இடத்துல கூட நடந்ததா நாங்கள் உறுதி செய்ய முடியல. ஆக நடக்காத ஒரு செய்தியோ அவர் வேற ஏதோ யுக்திக்காக சொல்கிறாரோ அதை பதிவு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் பேச்சுவார்த்தை நடப்பதுன்றது ஏதோ ஒரு யுக்தியாகத்தான் நான் கருதுகிறேன் தவிர, ஏன்னா சம்பந்தப்பட்ட இருவரில் ஒருவர் உடனே மறுக்கிறார், நாங்க அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. நீங்க முனுசாமியை பேச வேண்டியதே இல்லையே. நான் ஜெயக்குமார் பத்தி தானே கேக்குறேன். ஜெயக்குமார் உங்களோட தரப்பு ஆதரவாளர் தானே, எங்களை உங்க கூட தானே இருக்காரு. அவர் ஓபிஎஸ் தரப்புல இல்ல. அவர் பேச்சுவார்த்தை நடக்கிறது, முனுசாமிக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை தான் நீங்க ஜெயக்குமார் கொடுத்தீங்களா? இல்ல, பேச்சு அப்படி சொல்லல. பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று சொல்லக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஏதாவது புகைப்படங்கள், செய்திகள், உறுதி செய்யப்பட்ட எங்களுக்கான அறிக்கைகள், அது ஏதாவது தந்தா மட்டும் மாறான தகவல்கள் அவர் அப்படி நான் சொல்லல. அப்படி நான் சொல்றேன். வேற ஏதாவது அவருக்கு நான் சொல்லல. நீங்க கருதுறீங்க? இல்ல, அப்படி இல்ல. இரண்டு இயக்கங்களையும் ஒன்றிணைப்பதற்கு தடையாக இருப்பவர்களை தவிர்த்து விட்டு அடிமட்ட தொண்டர்களை கொண்டு வந்து இங்கு சேர்ப்பதற்கான யுக்தியாக கூட அது இருக்கலாம் என்பதால் தான் உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த செய்தியை கையாளலாம் என்றுதான் நாங்கள் தவிர்த்திருக்கோம், தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பல காலமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்குமே நடந்ததாக எனக்கும் தெரியவில்லை. சரி, திரு குமரேசன் வச்ச குற்றச்சாட்டுக்கு வருவோம். தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் பிஜேபி அதிமுகவுடைய அணிகளை இயக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார். இல்ல, அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்க பாத்தீங்கன்னா, சின்னம்மா தரப்பு அல்லது அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பிளவுபடாத இந்த இயக்கத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அச்சுறுத்தல்கள். இப்ப அதே நேரத்தில் பிளவை ஆதரிக்கக்கூடிய அல்லது பிஜேபியினுடைய முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒருவர் விமர்சனத்தை கூட வைப்பதற்கு திராணியற்று இருப்பவர்கள் எல்லாம் நினைக்கிற போது பிரதமரை பார்க்க முடியும். இல்ல, உங்களுக்கு பணப்பட்டுவாடா விஷயத்துல முதலமைச்சர் மீதே வழக்கு பதிவு செய்யணும்னு தேர்தல் ஆணையம் இல்ல, அது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்ட எக்ஸல் ஷீட்டை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, வீரியமா பேசினார்னா விஜயபாஸ்கர் உடனே நான் பிஜேபியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தால் பிரதமரை சந்திக்க முடியும், அந்த நிலைப்பாட்டை எதிர்த்தால் அமைச்சர்கள் வருமான வரி சந்திக்கும், அமலாக்க பிரிவு சந்திக்கும், சிபிஐ சந்திக்கும். அப்ப இதுல தெரியுது. ஆக ஒரு வல்லாதிக்கமான அரசாங்கம் தனது சகல அஸ்திரங்களையும் பயன்படுத்தி அச்சுறுத்தல் செய்கிற போது அவர்கள் இப்பொழுது அடங்கி இருக்கலாம், சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கலாம். அரசியல் என்பது பதுங்கி பாய்வது, பதுங்கி இருக்கலாம், பாய்வதற்கான நேரம் வரும். பல காலகட்டத்தில் பல அரசியல் தலைவர்கள் இப்படி அடங்கி போயிருக்கிறார்கள். ஒன்று வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை அறிவாலயத்தில் நடத்துகிற போது தரைதளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, முதல் தளத்திலே அமலாக்க பிரிவு தயாளம்மாவையும் கனிமொழியும் விசாரணை பண்ணாங்க. அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி இதே யுக்தியை கையாண்டு திமுகவை மிரட்டி 63 தொகுதிகளை டோர் டெலிவரி செய்ய வச்சாங்க. ஆக கதரானாலும் சரி, காவியானாலும் சரி,
மாநில கட்சிகளை தங்களிடம் இருக்கக்கூடிய சட்டப்படியும் தர்மப்படியும் நடக்க வேண்டிய விசாரணை மாடங்களை வைத்து அச்சுறுத்துகிற செயலை காங்கிரஸ் கூட்டணியில தானே இருக்கு, வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலையே அவங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் கோந்து போட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது சேர்ந்துதான் இருக்க வேண்டும். இது சேர்ந்துதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. சிறையில் இருந்து இந்த காப்பு போட்டு தப்பித்து வந்த 2 பேரும் பிரிஞ்சு போக மாட்டான். அது மாதிரிதான் இது. அவர்கள் இருவரும் அதனாலதான் ஒற்றுமையா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பாய்வதுதான் அரசியல்னு சொன்னார். அந்த பதுங்க வேண்டிய தேவை ஏன் வருது? நான் உண்மை ஒத்துக்கிறேன், சில நேரம் கொஞ்சம் அடக்கி வாச்சிட்டு திரும்ப பாய வேண்டியிருக்கும். ஆனால் அது ஒரு பொது நோக்கத்திற்காக, மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பதுங்குவது, சரியான வாய்ப்பு கிடைக்கிற போது பாய்வது என்பது சரியான அரசியல். ஆனால் என் மீது வழக்கு வந்துவிடும், என் வீட்டுக்கு சோதனை நடத்தக்கூடிய அலுவலர்கள் வருவார்கள் என்ற பயத்திற்காக நான் பதுங்கினா அது நேர்மையான அரசியலா? இல்ல. அப்ப இந்த அவரே சொன்னார், மடியில் கணம் இருக்கிறது, அதனாலதான் மனசெல்லாம் பயம், ஆகவேதான் பணிகிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதற்கு வழக்கமே வரல. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பிரச்சனை விட்டுருங்க. நான் அதிமுக இந்த 2 அணிகளை சேர்ந்த தலைவர்களுமே கேட்கிறேன், எத்தனையோ சமூக பிரச்சனை அண்மை காலத்தில் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவருடைய நிலைப்பாடு என்ன? எதையாவது வாய் திறந்து சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையா? இந்த லாவணிக்குள்ளேயே மக்கள் தங்களுடைய நேரத்தை ஓட்டி கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் சமூக பிரச்சனைகளும் ஒரு அரசியல் இயக்கமாக தங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியல? நிர்வாகத்தில் பிரதிபலிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதனாலதான் உதாரணமா சில 2 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தலைவர்கள் சந்தித்து, தமிழகத்தில் சாதிய ஆணவ கொலைகள் மிக அதிகமாக நடக்கின்றன, தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன பதில் என்னவென்றால் பார்க்கலாம் என்பது. அப்போ ஒன்று சாதி, ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த போது தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைகள் நடக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த வரலாறு நாம் உண்டு, அனுபவம் நமக்கு உண்டு. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது ஒரு உறுதிப்பாட்டோடு அரசு இதில் மக்கள் பக்கம் நிற்கும், நியாயத்தின் பக்கம் நிற்கும் என்று வெளிப்படுத்தாமல், நான் ஒரு அறிக்கை, மத்திய அரசு அறிக்கை வந்தால் நான் படிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றது, இப்போ இது போன்ற பிரச்சனை நேரடியாக சந்தித்த பிறகு கூட பார்க்கலாம் என்று பட்டும் படாமல் பதில் சொல்வது என்பதெல்லாம் இந்த நான் சொன்ன அந்த வெளிப்பாடு தான். இப்போ ஆட்சியாளர்களுக்கு எந்த பயம் இருக்கோ, அச்சுறுத்தல் இருக்கோ, அவை போக கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல கொள்கைகளிலே முரண்பட்டு அதனை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்களே பார்த்திருக்கலாம், சமீபத்தில் ஒரு கட்டுரை உங்களுடைய தொலைக்காட்சி தொடங்கி பல தொலைக்காட்சிகளிலுமே மைய விவாதமாக மாறியது. அது நமது எம்ஜிஆரில் வந்த மிக மிக அழுத்தமான ஒரு விமர்சனம். பாஜகவினுடைய 3 ஆண்டு ஆட்சியை மூச்சு முட்டை பேச்சு 3 வருடம் போச்சுன்னு நாங்கள் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. நீங்கள் அதை பார்த்துட்டு பல பேரும் எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னா பல பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வரவே இல்லை. தொடர்ந்து விமர்சனங்கள் அவசியமானதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. எங்கேயுமே ஒருபோதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களோ எங்களுடைய வழக்குகளுக்காக நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் என்றோ, அழுந்தி போங்கள், மறைந்து சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லவே கிடையாது. மிக நியாயமான விமர்சனத்தை தொடுங்கள், வழியே சென்று காரணத்தை தேடி தாக்குதல் வேண்டாம். ஆனால் இது நமது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு மாறான விஷயங்களை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் என்கிற மிக சுதந்திரமான செயல்பாட்டு தரப்பட்டிருக்கிறது. இல்ல, மாட்டுக்கறி விவகாரம் வந்த போது, இந்த மத்திய அரசு ஆணை வந்த போது நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் ஒரு கவிதையை கூட வந்தது. எல்லாருமே வேப்பு தெரிவித்தா, இவ்வளவு வெளிப்படையாக ஒரு கவிதை மத்திய அரசு விமர்சித்து வந்திருக்காங்க, அதில் உள்ள வரிகள்லாம் அப்படி இருக்கும். ஆனால் என்ன, அந்த வேப்பு அந்த அடங்குவதற்குள்ள, அந்த வேப்பு அந்த அலை போல எழுந்த அந்த வேப்பு அடங்குவதற்குள்ளே அதற்கான கண்டனங்கள், உடனே அமுக்கி வாசிக்கிறது, அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் இருப்பது, பத்திரிகைகளை அதை பதிவு செய்யாமல் இருப்பது என்பதெல்லாம் ஏன் வந்தது? அப்போ சொல்லுவாங்க, ஒரே ஒரு கவிதை அவருடைய சொந்த கவிதைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்ல. அது கவிஞருடைய சொந்த கருத்து. பத்திரிகையுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு உங்களுடைய தலையங்கத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா? தலைவருடைய பேட்டிகளாக கொண்டு வந்திருக்கீங்களா? ஏன் கொண்டு வரல? அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது அதிகாரப்பூர்வமாக அதிமுக ஏடு என்பதை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா? இந்த கேள்வி அதில் இருக்கிறது இல்லை. இல்லை, அதிகாரப்பூர்வ நாளேடு என்பதற்கு எந்த விதமான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பத்திரிகையினுடைய நிறுவனர் அம்மா ஜெயலலிதா அவர்களால் நிறுவப்பட்ட பத்திரிகை, 30 வருடங்களாக நடக்கக்கூடிய பத்திரிகை. இன்றைக்கு இந்த பத்திரிகையினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்களுடைய அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது கூட எங்கள் பத்திரிகையின் மூலம்தான். ஆக அந்த பத்திரிகையை பார்த்து கூட அவங்க பயப்படுற அளவுக்கு அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு பயத்தோடு அவர்கள் இதை பேசினா அதற்கு அவர்கள் தான் பொறுப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை பத்திரிகைக்கு பயம் இல்லை. நிலைப்பாட்டை பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ இல்ல முதலமைச்சரோ சொன்னதாக அதிகாரப்பூர்வமாக அதுல எந்த விதமான செய்தியுமே வரலங்கிறதா அவருடைய கேள்வி. எது சொல்றீங்க? எந்த மத்திய அரசு எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இப்பொழுது அவங்க மத்திய அரசுடைய எல்லா உத்தரவுகளுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்கன்னா அது வெளிவரணும் இல்ல. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவங்க சிறைகள் இருக்கிற காரணத்தால் அவங்க துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களை நியமித்து விட்டு போனார். அவருடைய அறிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு
கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அவர் 60 நாள் நான் ஒதுங்கி இருக்கிறேன், இருவரும் இணைவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்ற நிலை எடுத்திருக்கிற போது ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் விரதம் மேற்கொண்டிருந்தால் கூட எங்களுக்கான ஒரு வழிபாடு, ஒரு வழிமுறை தரப்பட்டிருக்கிறது. அந்த அவுட்லைன்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதுல எந்த விதமான சமரசம், பணிதல், பாஜகவுக்கு பயம் அப்படிலாம் இங்க கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தயக்கம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம் தான் இருக்குன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அது இங்கே இல்லை. இயக்கத்தை பொறுத்தவரை, தொண்டர்களை பொறுத்தவரை மிகச் சரியாக இருக்கிறார்கள். இல்ல, இயக்கத்தை சேர்ந்தவர் தானே அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம தனியா பிரிச்சு வைக்கிறீங்களே. இல்ல, அரசியல் நிலைப்பாடும் அதிகார நிலைப்பாடும் பல கட்சிகளுக்கு மாறுபடும். இல்ல, அதை எப்படி சொல்றீங்க? கட்சியுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு தானே நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல, நான் சொல்றேன் அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்கம் வேற கட்சி வேற. அப்படி சொல்ல கட்சியுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு இரண்டிலும் ஒரு மெல்லிய நிலைப்பாட்டில் ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அது எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அப்படித்தான் நான் இதை கருதுறேன். இது கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனைங்கிறத தாண்டி அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் சிதைந்து விடக்கூடாது அப்படின்லாம் கடந்த காலத்துல தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. திருமாவளவன் கூட இதை வலியுறுத்தி இருக்கிறார். அதுல என்ன உங்களுடைய நிலைப்பாடு? ஆமா, அதாவது தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. தமிழகம் பல விஷயங்களில் மற்ற பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக பல சாதனைகளை படைத்த மாநிலம். அதற்கு திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு, அந்த திராவிட இயக்கத்தினுடைய அடுத்தடுத்த கட்டமாக அதிமுக வந்தது. பல பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை உட்பட அந்த கட்சி எடுத்த உறுதியான நிலைப்பாடு. அந்த சமூக நீதி பிரச்சனைக்கு வேட்டு வைக்கிற வகையில் இன்னைக்கு மத்திய அரசு அடுத்தடுத்த பல நடவடிக்கை நடக்கிறது. தனியார் மயம் என்பது சமூக நீதிக்கு எதிரான மிக கொடூரமான ஒரு தாக்குதல். அதிலெல்லாம் இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள்? எனவே அப்போ அந்த போராட்டம் இருக்கு. சமூக நீதிக்கான ஒரு, நான் உதாரணத்துக்காக ஒன்று மட்டும் சொல்றேன். அந்த சமூக நீதிக்கான ஒரு பொதுவான போராட்டம் இருக்கு பாருங்க. அந்த போராட்டம் பிற்பட்ட ஒரு வலிமையான கட்சி தன்னை சமரசம் செய்து கொள்கிற போது அந்த போராட்டம் வலுவிழந்து விடக்கூடாதுங்கிற கவலையில தான் நான் வைக்கிறேன். மிக அருமையான ஒரு கருத்து என்ன சொன்னாரு. ஒன்று மட்டும் வெளிப்படையா சொல்லணும்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சகாப்தத்தின் மறைவை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை திட்டமிட்டு 3 பகுப்புகளாக பிளந்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள். ஒன்று, கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை காவி கொடியாக மாற்ற நடந்த முயற்சி. அது நடக்காது போன நிலையில் அடுத்து ஒரு கவர்ச்சி அரசியலை முன்வைத்தாவது ஒரு கட்சியை யாராவது ஒருத்தரை தொடங்க வைத்து இங்கு இருக்கக்கூடியவர்களை அங்கே இடமாற்றம் செய்து அதனோடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை விஸ்தரிக்கலாம் என்கிற கனவுகள். திரும்ப பிஜேபி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறார்ல. இல்ல இல்ல, நான் அதான் சொல்றேன். ஏன் நீங்க அடிபணிஞ்சு போறீங்கன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு நீங்க பதிலே சொல்லவே இல்லை. அரை மணி நேரமா பேசுறோம். வழியில கனம் இல்லைன்னா ஏன் பயம்ங்கிற கேள்விக்கு இல்ல, பயமே இல்லைங்க. எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் திருப்பி சொல்றேன். பதுங்கி பாய்வது என்பது ஒரு யுக்தி. போர் பரணி, கூச்சலிட்டு கொண்டு சண்டைக்கு போவது ஒரு பரணி பாடி போறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பாய்ச்சல் பொறுத்திருந்து பாருங்கள். யாரிடம் திடம் இருக்கிறதோ, யாரிடம் தீர்க்கம் இருக்கிறதோ, யாரிடம் அச்சமின்மை இருக்கிறதோ அவர்களை கொண்டு போய் அடைச்சாச்சு. யார் திடமாக பேசுகிறாரோ அவர்களுக்காக தேர்தலை நிறுத்தியாச்சு. யார் இவர் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமை இவரிடம் இருக்கோ என்று ஐயப்பட்டால் அவர் மீது அந்நிய செலவாணி வழக்கு வேகப்படுது. அவருக்காக சின்னம் பறிக்கப்படுது. அவர் மீது ஒரு 3ஆம் தரமான, ஒரு 4ஆம் தரமான குற்றச்சாட்டை வைத்து ஒரு வழக்கு போடுறாங்க. டெல்லி போலீஸை வச்சு கைது கொண்டு போய் வைக்கிறாங்க. இவையெல்லாம் நீங்க தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, சமூக நீதி, மாட்டிறைச்சி, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு 3ஆம் பிரிவு இயக்கம் கடுமையாக எதிர்க்க சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் தலைமையை ஒடுக்கு. இல்ல, இவர்களை கொண்டு போய் அடைச்சுட்டா இருப்பவர்களை வைத்துக் கொண்டு சரி செய்யலாம் என்கிற முயற்சியில் பாஜக தற்காலிக வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த வெற்றி தற்காலிகமானதுதான். நான் சொன்னது போல திரை விலகும், காலம் மாறும். சர்க்கஸ் ராட்டினத்தில் கீழே இருக்க பெட்டி மேலே போகும், மேல இருக்க பெட்டி கீழே வரும். 90களில் இது போன்ற காங்கிரஸ் கட்சி அதிமுக மீது எத்தனை அடக்குமுறைகளை தொடுத்தது. நரசிம்மராவும் திமுகவும் சேர்ந்து கொண்டு நடத்தாத நாடகங்களா? ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி கடந்த 15 வருஷமா அதிமுகவோடு ஒரு தேர்தலாவது கூட்டணி வைத்து வேண்டும் எத்தனை முறை கையேந்தினார்கள் என்பதை காலம் அறியும். இல்ல, 90களில் சொல்ற உதாரணம் இன்னைக்கு பொருந்தும். சிறை சென்றதை பத்தி நான் சொன்னேன். இப்ப கம்யூனிஸ்டுகள் மீது தொடுக்கப்பட்ட அடக்குமுறைகளை பற்றி புத்தகமா எழுதலாம். என்ன, சுதந்திரம் பெற்ற பிறகு நான் சொல்றேன். அப்போ தலைமறைவாக வாழ்ந்த காலகட்டம்லாம் உண்டு. தலைவர்கள் பலரும் வெளியே வர முடியாமல் தோழர்களுடைய உதவிகளோடு தலைமறைவாக இருந்து இயக்கத்தை நடத்தினார்கள். அந்த கட்சி செதஞ்சு போயில்லையே, யாரை கண்டு அஞ்சவில்லையே, தங்களுடைய நிலைப்பாடு இதுதான், இதற்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு தொடர்ந்து உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த உறுதி ஏன் உங்கள்கிட்ட வரல? இல்ல, இந்த இயக்கத்திடம் அந்த உறுதி இருக்கிறது. கட்சியை தக்க வைத்து, ஆட்சியை தக்க வைத்து, நெருக்கடிகளை கடந்து, அனைத்தையும் கடந்து அதிமுக தனது ஆளுமையை வெளிப்படுத்தும். 1.5 கோடி தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால மீண்டும் இதுல இருந்து அவங்க
மீண்டும் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அதுதான் நம்பிக்கையோட இப்ப கேள்வி. அந்த இருக்கலாம். 1.5 கோடி தொண்டர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கான ஒரு லிட்மஸ் டெஸ்ட் உள்ளாட்சி தேர்தல் வந்தாதான் தெரியும். சிபிஎஸ்இ தரத்தை விடவும் மேம்பட்ட பாடத்திட்டத்தை வடிவமைக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு அனந்தகிருஷ்ணன் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ தான் தரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த குழு அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. எப்படி பார்க்கலாம்? அப்படி எடுத்துக்கல. தேசிய அளவில் ஆன போட்டியில் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டங்கள் அதுக்கு நிகரில்லை என்ற கருத்து வந்து தவறான கருத்து. அதை விட எல்லா வகையிலும் பொருத்தமானதான். அதே நேரத்தில் அந்த மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகள் இருக்கு இல்லையா, அவ மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. ரயில்வே போர்டு, அடுத்து வந்து பேங்கிங் எக்ஸாம், அப்புறம் வந்து இது சிவில் சர்வீஸ், இது மாதிரியான தேர்வுகளில் தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் பின்தங்கி விடக்கூடாது. ஏன்னா அவங்க சிஸ்டம் என்னதான் இருக்கு. அப்போ அதற்கான தயாரிப்புகளை மாணவர்களை ஒரு தேசிய அளவிலான தயாரிப்புக்கு ஊக்கமூட்டுகிற ஒரு செயலாக தான் இதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, பாடத்திட்டம் என்று சொன்னால் அது விதை நெல் மாதிரி. அந்த விதை நெல் நல்லா இருந்தால் தான் விளைச்சல் நல்லா இருக்கும். ஒரு மாற்றம், அதாவது மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விலங்கல்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி மாற்றங்கள் அவசியம். இல்லை, சமச்சீர் கொண்டு வந்த சமயத்தில் வந்து செயல் வழி கற்றல் முறைன்னு சொல்லப்பட்டது. எல்லோருக்குமான கல்வி, ஏழை எளிய மாணவர்கள் யாருமே வந்து இந்த கல்வியை வந்து பெறாம இருக்கக்கூடாது, அந்த அடிப்படையில் அது வந்து சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மாறி அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய தேர்வுகள் இணையான பாடத்திட்டத்தை ஆட்சி மாறினால மாறின கல்வி கொள்கை மாறுபாடு. கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையும் சரி, அவர் கல்வித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரனும் சரி, 2 பேருமே இதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினாங்க கடந்த காலத்திலே. அது உருட்டி மிரட்டி உனக்குள் அறிவை திணிப்பதல்ல கல்வி, மூட்டை சுமக்க வைத்து முதுகை வளைப்பதல்ல கல்வி, பெஞ்சு மேல் நிற்க வைத்து பிறம்பால் வெளுக்க வைத்து நஞ்சாக்கி பிசைந்து பிஞ்சுகளுக்குள் திணிப்பதல்ல ஊட்டுவதல்ல கல்வி. கல்வி என்பது இன்னும் பார்த்தீங்கன்னா, விலங்குகளில் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு யானைக்கு பதிலாக பூனைன்னு எழுதிட்டா நையனார் எழுதி சரிதானே, ஒரு 1/2 மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பெண் கொண்டு மாணவர்களுடைய திறமையை அளக்கிற மடத்தனமல்ல கல்வி. கல்வி என்பது மன ஒருமை பெறுவது, வேண்டிய இடத்தில் வேண்டிய நேரத்தில் பெற்று பெருக்குவது, அதன் மூலம் ஆற்றலை விசாலப்படுத்தி அறிவை திரட்டி உலகை வெல்வதுதான் உன்னத கல்வின்னு காவியுடைய ஞானி கர்மயோகி விவேகானந்தர் சொன்னார். அது அந்த காலத்தை நோக்கி தமிழகம் இன்றைக்கு ஒரு வீடு நடையோடு புறப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தமான நல்ல நோக்கம் இருக்கிறது. ஒரு துறை மற்ற துறைகளை கூட எங்களை மாதிரி மற்ற துறைகளும் புறப்பட்டு வாங்க, நல்ல செயல்பாடுகள் மூலம் மக்களின் மனதில் நம்ம இடம் பிடிப்போம், நல்லதை நல்ல ஆட்சித்தரத்தின் மூலமாக, நட்சத்திர அந்தஸ்து இல்லாமல் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லி ஏகோபித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெகுஜன மக்களின் நாயகர்களாக நம்ம இல்லாட்டி போனாலும் நமது செயல்பாட்டின் மூலம் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை உருவாக்கும்ன்ற முனைப்பில் திரு செங்கோட்டையன் இறங்கி இருக்கிறார். அவருடைய செயல்பாடு பல கட்சிகளாலும் சகலராலும் பாராட்டப்படுகிறது. தூய நோக்கம் இருக்கிறது. அவர் அதிலே சொல்லியிருக்காரு, செயல்முறை கல்வி கொண்டு வருவோன் இருக்காரு, நமது பாரம்பரிய கல்வியை கொண்டு வருவோன் இருக்காரு, தொழில் கல்வியை கொண்டு வருவோன் இருக்காரு. அதனோடு சேர்ந்து தேசிய அளவிலான போட்டிகளில் அவர்களுக்கு நாங்கள் எவ்வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல, நீட் எங்களுக்கு நிகரில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை விசால நோக்கத்தோடு வகுக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். திரு குமரேசன், பள்ளிக்கல்வித்துறையில் அண்மையில் நடந்து வர மாற்றங்கள் உண்மையிலே நம்பிக்கை அளிப்பதாகவும் பாராட்டத்தக்கம் இருக்குங்கிற கருத்தை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குங்கிறது வேற விஷயம். இப்படி ஒரு தொடக்கமாவது வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த கல்வி குறித்து ஒரு நீண்ட விவேகானந்தர் சொன்ன மேற்கோளை சொல்லி காமிச்சார். எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், கல்வி என்பது உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வருவது, அதாவது வெளியே இருப்பதை உள்ளே திணிப்பதல்ல, வெறும் டக்குன்னு பதில் சொல்லு என்பதல்ல கல்வி. கேள்வி கேட்க வைக்கணும் குழந்தைகளை. வந்து அவர் சொன்னார்ல, மானுக்கு ஏன் கொம்பு வளைஞ்சிருக்கு, இவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்வதல்ல கேள்வி, மானுக்கு ஏன் கொம்பு வளைஞ்சிருக்குன்னு குழந்தைகள் கேட்கணும். அப்படிங்கிற கல்வி முறையை கொண்டு வந்து விட்டால் அது வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, பெரிய புரிதல்லாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் கடந்த காலம் இவர் சொன்னார் திரும்ப நான் அதில் கொஞ்சம் ஒரு விமர்சனத்தை வைக்க விரும்புகிறேன். சமச்சீர் கல்வி அது திமுக அரசு கொண்டு வந்ததுங்கிற ஒரே காரணத்திற்காக அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதை முடக்குவதற்கும் அதை செயலுக்க வைப்பதற்கும் அல்லது அதை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலையா? அப்போ அது எவ்வளவு தூரம் விவாதித்து கல்வியாளர்களுடைய உழைப்பு பங்களிப்போடு வந்து அந்த சமச்சீர் கல்வி என்பது உருவாக்கும். அது முறையாக அதை பின்பற்றியிருந்தால், மேலும் மேலும் வலுப்படுத்தி இருந்தால், தமிழக மாணவர்கள் எந்த தேர்வையும் எப்பேற்பட்ட சவாலையும் சந்திக்கக்கூடியவர்களாக வளர்ந்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அதை செய்யலை அவங்க தயாரிட. அது அந்த விமர்சனத்தை ஒரு பக்கம். பட் ஏதோ ஒரு மாற்றம், ஜெயலலிதா அவர்கள் செய்யாத ஒன்று விஷயத்தை இன்றைக்கு அவருக்கு பிறகு இவர்கள் செய்கிறார்கள் என்பது உண்மையிலே நான் வரவேற்கிறேன் ஒன்று. ஆனால் அடிப்படையில் என்ன செய்கிறேன்னா,
இந்த நீங்கள் கேட்டீங்க சிபிஎஸ்இ கல்வி முறை தான் தரமானதா, அதற்கு ஈக்குவலாக அல்லது அதற்கு மேலாக ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்களேன்னு கேள்வி வச்சிங்க. நான் முதல்ல ஒரு தேசத்தின் இழிவுங்கிறத எது வெளிப்படுத்துகிறது என்றால் பள்ளிகளில் இத்தனை பாகுபாடு இருக்கும் என்கிறது ஒரு தேசத்தின் மிகப்பெரிய இழிவாக நான் பார்க்குறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியானாக்க ஒவ்வொரு குழந்தைக்குமான வாசிப்பு திறன், கற்றல் திறன் இருக்கும். அதெல்லாம் கருத்தில் கொள்ளாத ஒரே மாதிரியான யூனிஃபார்ம், அதை நான் சொல்லலை. ஆனால் தரம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும், அந்த வசதிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும், பாடமுறைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அமையும் என்கின்ற அந்த நிலைமையை நோக்கி போகாமல் இதை விட சிபிஎஸ்இ பெருசு, அப்போ அதுக்கு அப்புறம் மெட்ரிகுலேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மாநில பாடத்திட்ட முறை இருக்குன்னு சொல்லுவதே மிகப்பெரிய இந்த பிரச்சனையை போக்குவதற்கு தானே அவங்க புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை எவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்கு வந்திருக்குன்னா நமக்கு தெரியும். அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக அவர் எதையெல்லாம் கொண்டு வர பார்க்கிறார்கள் என்றால், இப்போ இன்னும் இந்த கல்வி முறை இவ்வளவு தூரம் பின்தங்கி போனதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்ப்பது தனியார் மயமாக்கல். மற்ற துறைகளில் உள்ள தனியார் மயமாக்கலோடு நான் பொறுத்து கொள்ள முடிகிறது. ஆனால் கல்வித்துறையில், அது குறிப்பாக பள்ளிக்கல்வியில் தனியார் மயம் என்பது பூந்து விளையாடி அது மிகப்பெரிய நிறுவனங்களாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் விளம்பரங்கள் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆள் பிடிக்கிறார்கள் எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அதை ஊக்குவிப்பதாக இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது. அதை விட முக்கியமாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் சில பாடத்திட்டங்களை கொண்டு வந்து மாநிலத்தினுடைய உரிமைகள், மாநிலத்தினுடைய வரலாறுகள், மாநிலத்தினுடைய பண்பாடுகள் இப்படி செதறிப்பு இருக்குது. செதறி இருக்கிறதா ஒரு அழகு இருக்குது. செதறினா நான் இந்த அர்த்தத்தில் சொல்லலை, பன்முகத்தன்மையை சொல்கிறேன். அதுக்கு அங்கீகாரம் அளித்து அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த மாணவர்கள் அந்த அறிவு, அந்த ஞான செல்வம் இருக்கு பாருங்க, அந்தந்த பகுதி சார்ந்த ஞான செல்வம் அதனோடு வளர்வதற்கு வழிவகுக்காத ஒரு கல்வி முறையாகத்தான் இதுவரைக்கும் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்த அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? அதிலெல்லாம் நான் உடன்படலை. கண்டிப்பாக கடந்த காலங்களில் கல்வித்துறைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொடுத்த அளவுக்கு முக்கியத்துவத்தை இந்தியாவில் எந்த மாநிலமே கொடுத்ததில்லை என்கிறது தான் உண்மை. 3 ஆண்டுகளில் அம்மா மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கினாங்க. மரத்தடி வகுப்புகள் எல்லாம் மடிக்கணினி வகுப்புகளாக மாற்றப்பட்டது. ஏழை எளிய பிள்ளைகள் கூட ஷூ போட்டு அந்த வேதம் மறைக்க சீருடைகள், தூரம் கடக்க மிதிவண்டி கொடுத்து அவர்களுக்கு கணித உபகரணங்கள், அறிவியல் சாதனங்கள் அனைத்தும் தரப்பட்டு மார்க்கு தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுத்து ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான்ற அதான் இது மாதிரியான புற மாற்றங்களிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவங்க இந்த பாடத்திட்டம்ன்ற ஒரு விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அம்மா திட்டமிட்டு இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அந்த மாற்றத்தை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்கிறது. நான் சொல்ற மாதிரி கட்டிடங்களில் மாற்றம், மாணவர்களுடைய பிஹேவியர்ல அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் மாற்றம், அவர்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துட்டோம், சைக்கிள் கொடுத்துட்டோம், அவர்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துட்டோம், இவையெல்லாம் புத்தக பை கொடுத்துட்டோம். இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தால் கூட நான் சொன்னது போல பாடத்திட்டம் அது விதை நெல் சரியாக இருந்தால்தான் விளைச்சல் நல்லா இருக்கும். அதை நோக்கி இந்த அரசாங்கம் திறந்த மனதோடு அறிவார்ந்த மக்களை எல்லாம் அமைத்து ஒரு குழு அமைத்து இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சியில் ஒரு தூய நோக்கம் இருக்கிறது. அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். கதிராமங்கலத்தில் 4வது நாளாக கடையெடுப்பு நடக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ONGCக்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல தமிழக அரசு காவல்துறை மூலமாக எடுத்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல ரெண்டையும் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாதிரி இதுக்கு முந்தின நடந்ததில் ஒரே ஒரு சுருக்கமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த பாட வடிவமைப்பு குழு, இதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழுவுடைய பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி அல்லாத மற்ற பணிகளுக்கு அனுப்பப்படுவது, இந்த கணக்கெடுக்கிறது உட்பட அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கணும் ஒன்று. அடுத்து இந்த குழு நடத்தக்கூடிய விவாதங்களில் ஆசிரியர்களை உட்படுத்த வேண்டும், பெற்றோர்களையும் கூட உட்படுத்தணும். அப்போ தான் இன்னும் ஆரோக்கியமான ஒரு இது வரணும். மூன்றாவதாக மாணவர்களுக்கு ஒரு கணக்கு 2 2 4 அப்படின்னு மனப்பாடமாக சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு 2 பொருள், இங்கே ஒரு 2 பொருள், ரெண்டையும் சேர்த்தா 4 பொருளுங்கிற அந்த இமேஜ் எனக்கு வரணும். அப்போ தான் அந்த கல்வி முறை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு ஆலோசனை சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற கருத்தை நம்ம செய்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தொடர்ச்சி என்பது தான். ONGC திட்டம் கூடாது என்கிற போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்கிறது. இப்பொழுது அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து அடுத்த கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன இது தனித்தனியாக பார்க்க முடியாதுங்கிறதா என்னோட கேள்வி. இல்லை, இந்த கதிராமங்கலம் இன்னைக்கு அந்த பகுதி மக்களால் ஒரு கதிரகிற மங்கலம்ன்ற அளவுக்கு நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் வெளிப்படையாக விளைநிலங்களை நாங்கள் இனி வெடிகுண்டு கிட்டங்கிகளாக்க முயற்சிக்க மாட்டோம்,
பொன் விளையும் பூமியை புல்லும் முளைக்காத பாலைவனமாக்கும் இந்த திட்டங்களை நாங்கள் கைவிடுகிறோம் என்பதை வெளிப்படையாக உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதற்கு மாநில அரசாங்கம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பாராளுமன்றத்தில் எல்லாம் கடுமையான ஆட்சேபனைகளை உருவாக்கி இந்த அச்சமற்ற நிலையை அங்கே உருவாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில அரசாங்கத்தை தமிழகத்து மக்களும் நம்பணும். ஏன்னா தொடர்ந்து சொல்லிட்டாங்க, இப்போ இருக்க முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க, அம்மாவும் அப்பொழுது சொல்லிட்டாங்க. நம்பணும், மாற்று கருத்து இல்லை. இப்போ நெடுவாசலுக்கும் கதிராமங்கலத்துக்குமான ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெடுவாசல்ல வந்து அமைச்சர்கள் போனாங்க, அங்க போராட்டம் நடத்துற மக்களோடு பேசினாங்க, காவல்துறை இருந்தது, அங்கங்க செக் போஸ்ட்லாம் அமைச்சு கெடுபிடிகள் காமிச்சாங்களே தவிர தடியடி அளவுக்கு போல வைக்கோல் போற வந்து காவல்துறையினர் தான் கொளுத்துனாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன காரணம்? கல்வீசினாங்கன்னு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில விளக்கம் கொடுக்கிறாரு. இது மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. இப்ப நிலைப்பாடு மாறி இருக்கா? போராட்டக்காரர்கள் கையாளக்கூடிய அரசு நிலைப்பாடு வந்து நெடுவாசலுக்கும் கதிராமங்கலத்துக்குமே மாறி இல்ல. மாறி இருக்கிறத நான் உணரல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு விடக்கூடாது என்கிற ஆட்சேபனை குரல்களை கொண்டு நடத்தப்படுகிற போராட்டம் நெடுவாசல்ல. ஆனால் இங்கே ஆல்ரெடி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் ஒரு அபாயத்தை நோக்கி நகர்கிறது. அதுவும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்திகள் என்ன போடுறாங்கன்னா, பற்றி எறுகிறது கதிராமங்கலம் அப்படிலாம் செய்திகள் ஒரு மாதிரியை பரவன உடனே பொதுமக்கள் திரள்றாங்க. பொதுமக்கள் ஓரிடத்தில் திரகிற போது அதிகாரிகள், ஓஎன்ஜிசி அதிகாரிகள், அது ஏன் அந்த லீக்கேஜ் வந்திருக்கு, அதை தடுப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் முள்ளுகளெல்லாம் அள்ளி போட்டு பாதையை மறிக்கிறாங்க, உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பதற்ற நிலை உருவானது. அந்த பதற்ற நிலை தான் தடியடின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ரெண்டுக்கும் விஷயத்தை நம்ம கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கணும். அங்கே தொடங்காத திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய கூட்டம், இங்கே நடந்து கொண்டிருக்கிற திட்டத்தில் ஒரு அபாயம், ஒரு வெடிப்பு, ஒரு மிக பெரும், இப்போ நீங்கள் ஆந்திராவில் நடந்தது இதே மாதிரியான ஒரு கையில் குழாய்கள் வெடித்து 100 பேர் இறந்தாங்க. அது மாதிரியான ஒரு விபத்தாக இது மாறிவிடக்கூடாது என்கிற நிலையில் தான் காவல்துறை கொஞ்சம் கடுமை காட்ட வேண்டிய அவசியமற்று சொல்ல முடியாது, துரதிருஷ்ட நிலை உருவானது. அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க, மக்கள் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இவங்க எடுத்து செய்யறாங்கிற அடிப்படையில் தமிழக அரசு வந்து செயல்படுறாங்களா? இப்படி மக்கள் கையில் உள்ள அதிகாரத்தை கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் அந்த ஊராட்சி அமைப்புகளுக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இவங்க போதிய அதிகாரம் தராமல் இருப்பது. இது போன்ற விஷயங்கள்லாம் உள்ளாட்சி அமைப்பில் கிராம சபை கூட்டங்களில் முடிவெடுத்து அதில் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கேற்ப அரசு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்கிறதான் உண்மை. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, கூடங்குளம் பிரச்சனை தொடங்கி நெடுவாசல், இன்னைக்கு கதிராமங்கலம், அத்தனையிலும் மத்திய அரசினுடைய வற்புறுத்தல் இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து இதெல்லாம் கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதற்கு இந்த திட்டங்கள்லாம் தேவை. அப்போ அந்த திட்டங்கள் அது எந்த வகையிலும் முடக்கப்பட்டு விடக்கூடாது, இடையூறு வந்து விடக்கூடாது என்பதில் அவங்க கராராக இருக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தார்கள். அதனால தான் நெடுவாசல் அணுகுமுறைக்கும் கதிராமங்கலம் அணுகுமுறைக்கும் இடையில நிச்சயமாக ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு நாட்டின் வளர்ச்சியில் இயற்கை எரிவாயு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பெட்ரோல், டீசல், இவையெல்லாம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக இந்த விஷயங்களில் இறக்குமதிகளிலே மிகப்பெரும் மூலதனத்தை, மிகப்பெரும் செலவை செய்யக்கூடிய இந்தியா அதில் தன்னிறைவு பெறுவதற்காக தன் நாட்டிலேயே உற்பத்தி பெருகுவதற்காக முயற்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் விளைநிலங்களை பாழாக்குவதாக இருக்கக்கூடாது. விளைநிலங்களை என்னை பொறுத்தவரையும் விவசாயி அழ ஆரம்பிச்சிட்டான்னா அந்த நாடு விழ ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதனை மத்தியில் ஆளக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உணர்த்துகிற அளவுக்கு கடுமையான அழுத்தத்தை மாநில அரசும் கொடுக்கணும். ஒப்புக்கொள்ளுங்க. இல்ல, கொடுக்கலன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மாநில அரசாங்கம் குறுக்கே நிற்பதால் தான் இந்த திட்டம் இன்ன வரை நிறைவேறாம இருக்கு. குறுக்கே நிக்கல. இல்லைன்னா அது நீங்க MC சம்பத், ஒரு தொழில்துறை அமைச்சர், ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தொடர்ச்சியான போராட்டங்களை தானே இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. ஜல்லிக்கட்டு தொடங்கி நெடுவாசல், மீனவர் போராட்டம், டாஸ்மாக் போராட்டம்னு இல்ல, தொடர்ச்சியான போராட்டங்கள். நீங்க சொல்றது மக்களுடைய மனநிலையில் கூட தங்களுக்காக அரணாக நின்று நம்மளை எல்லாம் நமது அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இரும்பு நிலை தலைவர்கள் நம்மிடம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட பலவீனமாக இருக்கிறது, நாமே களத்தில் நிற்கணும், நம்மளே போராடணும், நம்ம எதிர்ப்புகளை காட்ட வேண்டும் என்ற உணர்வும் மேலோங்கி வருகிறது என்பதை மறுக்க முடியாது. அதனை மத்தியில் இங்கே ஆளக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ போராட்டங்கள் நிறைய இப்போ இந்த ஆட்சி சந்திச்சுட்டு வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன ஆகவே தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து நம்முடைய பலவீனத்தை காட்டுவதாக ஆகிவிடக்கூடாதுங்கிற பதைப்போட போராட்டங்கள் ஒடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. இப்போ கதிராமங்கலத்திலே கூட பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இந்த வேன் உரிமையாளர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள்,
இவங்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு கருப்பு கொடி கட்டி இந்த ONGC வெளியேற வேண்டும், காவல்துறை வெளியேற வேண்டும்ங்கிற ஒரு அந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் என்ன அந்த போராட்டத்துடைய நியாயத்தை நான் எந்த வகையில் சொல்கிறேன்னா, நேற்று முன்தினம் சென்னையில் கோட்டையை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவது, முற்றுகை போராட்டம் தமிழில் இங்கே சென்னையில் எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு வள்ளுவர் கோட்டத்திலேயோ அல்லது சேப்பாக்கத்திலேயோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தான் அதிகபட்ச அனுமதி கிடைக்கும். அந்த போராட்டத்திற்கு கதிராமங்கலம் கிராமத்திலிருந்து பெண்கள் உட்பட பல பேர் வருவதாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரடியாக காவல்துறை சென்று அச்சுறுத்தி இருக்கிறது. நீங்கள் போகக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த வேன் உரிமையாளர்கள் ஆட்டோ உரிமையாளர்லாம் சந்தித்து நீங்கள் உங்கள் வண்டியை அங்கே கொண்டு போகக்கூடாது என்று அந்த வாகன உரிமையாளர்களுக்கு நேரடியாக மிரட்டி இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க அங்கே வந்து என்ன தங்களுடைய கருத்துக்களை ஆடியோவில் பதிவு செஞ்சு இங்கே அனுப்பிச்சாங்க, வீடியோவில் பதிவு செஞ்சு இங்கே அனுப்பி செய்தியாளர்கள் அதை போட்டு காட்டப்பட்டது. ஆக இப்போ இந்த அளவிற்கு இவர்கள் இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை கூட புரிந்து கொள்ள வேண்டாமா? போராட்ட உணர்வுகளை இப்படியெல்லாம் ஒடுக்கிவிட முடியுமா என்ற புரிதல் கூட இல்லாமல் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவே போதும் இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு கொள்கை நிலை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக சொல்வதற்கு. மிக தெளிவாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக அரசு எப்போதும் மாறவில்லை. ஒன்று, ONGC விவகாரத்தில் ஏற்பட்டது ஒரு விபத்து, ஒரு வெடிப்பு மிக பெரும் அபாயமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக மக்களை அமைதிப்படுத்தினார்கள், ஒன்று கூட விடாமல் தடுத்தார்கள். சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அனுமதி பெறாமல் நடத்தக்கூடிய போராட்டங்களை மிக கடுமையாக ஒடுக்க வேண்டும் என்று நம்ம மாநில அரசுக்கு நீதிமன்றம் கூட ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. போராட்டங்களை நடத்துங்க, எல்லாரும் வாங்க வெறும் தெருவுக்குன்னு அரசாங்கம் அழைக்க முடியாது. அரசாங்கம் நம்பிக்கை விட்டுக்கிறது, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். நடத்துவதற்கு உரிமை இருக்குல்ல, அனுமதி பெற்று தான் நடத்த முடியுமே தவிர நீங்க விரும்புகிற போதெல்லாம் வாகனங்களையோ ரயில்களையோ மறிச்சிட்டு இருக்க முடியாது. இல்ல, அனுமதி பெற்று போராட்டம்னா சேப்பாக்கத்திலேயோ வள்ளுவர் கோட்டத்திலேயோ அனுமதி கேட்டு அதை மறுக்கப்படுறது அவங்க என்ன பண்ணுவாங்க? அனுமதி எங்கே கேட்டார்கள்? இங்கே நடந்தது நீங்க ரெண்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த கதிராமங்கலத்தில் நடந்தது மக்களிடம் ஏற்பட்ட நேற்று சென்னையில் பெற்ற அனுமதி அது மறுக்கப்பட்டது. காவல்துறை அச்சுறுத்தல் கதிராமங்கலத்தை நான் சொல்றேன். அங்கே நடந்தது என்னன்னா ஒரு அச்சுறுத்தல், பயம், மிக பெரும் மக்களிடம் ஏற்பட்ட ஒரு பீதி, அதுதான் போராட்டமாக மாற முடியும். அதாவது பெரிய விளைவு, பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் தலையிடுவார்கள் என்பதில் இருக்கிறது. இப்ப என்ன விஷயம்னா, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒண்ணுமா, நீதிமன்றம் இப்ப அண்மையில ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும்னு ஒரு சங்கம் கோரிக்கை கொடுப்பது காவல்துறை மறுத்து இருக்கிறார்கள். அது வழக்கு போனது நீதிமன்ற தீர்ப்பு பாருங்க. அரை நாள் உண்ணாவிரதம் இருந்துக்குங்க. இது என்னங்க, எவ்வளவு அபத்தமான ஒரு தீர்ப்பு இது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 12 மணிக்கு 1 மணிக்கு முடிச்சிருங்கன்னு சொல்றதுல அந்த போராட்டத்தையே ஒரு நீதிமன்றம் கொச்சைப்படுத்துகிறது. ஆகவே நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறக்கா அதெல்லாம் புனிதமாக எடுத்துக்கொண்டு மக்கள் போராட்டத்தை நிறுத்திவிட முடியாது. அப்புறம் இல்ல என்னன்னா செய்திக்கு ரொம்ப நேரம் இல்ல, அப்படி இல்ல என்ன சொன்ன முடியாது. அப்படி நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை கொடுத்தா நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட இந்த அரசாங்கம் போகணும்னு சொல்ற நீதிமன்றம் நமக்கு சார்பா சொல்லுதோ அப்ப எடுத்துக்க வேண்டியதான். எப்பப்பெல்லாம் மக்களுக்கு சார்பா சொல்றாங்களோ அப்ப எடுத்துக்க வேண்டியதான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.